sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் மரியாவிஷன் அன்பர்களே, நண்பர்களே, ஆருயிர் பெற்றோர்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி ஆண்டினுடைய பொதுக்காலம் 18வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்காக உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 18வது ஞாயிற்றுக்கிழமையுடைய இறைவார்த்தையானது நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 14வது பிரிவு 13 21 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களுடைய உடல் நலமிட்டிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள், இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகளில் எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உட்கொண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, சிறிய அளவு பெரிய வாழ்வுக்கு வழி என்று நாம் இன்று சிந்திக்கின்றோம். சிறிது அளவே நிறைவுக்கு வழி. சிறிது அளவு என்று சொன்னால் என்ன? சிறிய அளவை குறிக்கக்கூடிய ஒன்று அல்ல. சிறிது ஆர்வம், சிறிது தாராள மனம், சிறிது லட்சியம், சிறிது உற்சாகம், சிறிய எண்ணங்கள், இவைகளை நாம் பெரிய வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய கருவியாக மாற்ற முடியும். எனவே தான் சொல்வார்கள், ஆங்கிலத்திலே சொல்வார்கள், it is not the size of the dog in the fight, it's the size of the fight in the dog. எனவே நாம் சிறிய அளவிலே நமக்கு திறமைகளை, ஆற்றல்களை, சக்திகளை, எண்ணங்களை எல்லாம் கடவுள் கொடுத்திருக்கலாம். அது சிறிது அளவு தானே, கொஞ்சம் தானே, பெரிதாக இல்லையே, நிறைவாக இல்லையே, இதை வைத்து நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகின்ற சிந்தனையிலே அல்ல. மாறாக சிறிது அளவு போதும், ஆர்வம் போதும், அதை வைத்துக்கொண்டு நாம் பெரிய காரியங்களை சாதிக்கலாம் என்று சொல்கின்ற சிந்தனையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதைத்தான் எசேயா நற்செய்தியிலும் ஆண்டவர் என்று முதல் வாசகத்திலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எசேயா
நூல் நூல் பிரிவு 55 1 முதல் 3 வரை உள்ள இறைவார்த்தைகளில, தாகமாக இருக்கின்றவர்களை வாருங்கள், தண்ணீர் நிலைக்கு வாருங்கள், இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற ஆண்டவருடைய அந்த தாராள உள்ளத்தை பார்க்கிறோம். அந்த மனம் திறந்து சொல்லுகின்ற மனதை பார்க்கிறோம். பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற எண்ணத்தை பார்க்கிறோம். உயர்ந்த லட்சியத்தை பார்க்கிறோம். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் போதித்து விட்டு செல்லலாம் என்று இருக்கின்ற பொழுது எல்லாம் களைப்படைந்து விடுகிறார்கள், பசியாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு உணவு எப்படி கொடுப்பது என்று சொல்லுகின்ற ஒரு சிந்தனை உள்ளே வருகிறது, ஆர்வம் வருகிறது, கேள்வி எழுகிறது. எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், எப்படி இவர்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பது? பாலை நிலம் ஆயிற்று அல்லவா? இந்த பாலை நிலத்திலே எப்படி நாம் இத்தனை மக்களுக்கு உணவு கொடுப்பது? குழந்தைகளும் பெண்களும் தவிர 5000 ஆண்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் 6000 7000 மக்கள் இருந்திருக்கலாம். எனவேதான் சீடர்களுடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், கொஞ்சம் தானே இருக்கிறது, 5 அப்பங்களும் 2 மீன்களும் தானே இருக்கின்றன, இதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்யலாம் என்று சிந்திக்கின்ற ஒரு தன்மை எழுகிறது, சந்தேகம் எழுகிறது, எண்ணம் எழுகிறது. எனவே இதை வைத்துக்கொண்டு, சிறிய அளவு வைத்துக்கொண்டு இவ்வளவு மக்களுக்கு கொடுக்க முடியுமா என்று சொல்லுகின்ற ஒரு கேள்வியானது அவருடைய உள்ளத்தில் எழுது. நியாயமான கேள்வி. ஆனால் அங்கே எழுகின்ற மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கை உறுதியாக இல்லை. நம்பிக்கை இருந்தால்தான் எப்படி சொல்லி இருப்பார்கள், ஆண்டவரே 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன, இதை வைத்து நாம் எப்படியாவது கொடுக்க முடியுமா என்று கேட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, நம்பிக்கை குன்றிய சூழ்நிலை என்று நாம் சொல்லலாம். எனவே ஆண்டவர் இயேசு உடனடியாக இருக்கிறதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய இறை ஆற்றலால், தன்னுடைய இறைவனுடைய வல்லமையால் என்ன செய்கின்றார், அவற்றை பலுகி பெருகச் செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒருவேளை வித்தியாசமாகவும் நடந்திருக்கலாம். இவர்கள் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு வந்த பொழுது வேற நிறைய பேர்கள் வைத்திருந்திருப்பார்கள். அதை எல்லாம் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கலாம், பகிர்ந்திருக்கலாம், நிறைவு அடைந்திருக்கலாம். எனவே ஒரு சிறிய முயற்சிகள். தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை ஆய்வு செய்தார். 1000 முறை தோற்ற பிறகு, தோல்வி அடைந்த பிறகு 1001வது முறைதான் இந்த அழகான மின்சாரத்திலே ஒளிர்கின்ற விளக்குகளை கண்டுபிடித்தார் என்று சொல்லப்படுகிறார். 1000 தடவை தோற்றிருக்கின்றார். 1001வது தடவை அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். சிறிய முயற்சிகள் இப்படி செய்தால் இது நடக்காது என்று சொல்லக்கூடியதை அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. கடைசியாக இப்படி செய்தால் நடக்கும் என்று சொல்லுகின்ற அந்த வெற்றியையும் கொடுத்திருக்கிறார். அதுபோன்றுதான் அறிவியல் துறையிலே பார்க்கின்ற பொழுது 1000 ஆய்வுகளை செய்து கொண்டே இருப்பார்கள் மாணவர்கள். கண்துஞ்சாது பசி நோக்காது கர்மமே கண்ணாய் கொண்டு அவர்கள் இரவு பகலாக விழித்திருந்து ஆய்வு செய்வார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் இன்று நாம் உலகத்திலே பல்வேறு விதமான வளர்ச்சிகளை காண்கிறோம். ஆய்வுகளை, அறிவியல் முன்னேற்றங்களை பார்க்கின்றோம். எனவே இன்று வானத்திலே சீறி பாய்கின்ற ராக்கெட்டுகளையும், விமானங்களையும், கருவிகளையும், ட்ரோன்களையும் கண்டுபிடிக்கிறார்கள் என்றால் ஒரே நாளில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று அல்ல. பெரிய நகரங்களை கட்டி எழுப்புகிறார்கள் என்றால் ஒரே நாளில் கட்டி எழுப்புவதல்ல. ரோம் இஸ் நாட் பில்ட் ஆன் ஒன் டே. ஒரே நாளில் ரோமாபுரியை கட்டி எழுப்பவில்லை என்று சொல்லுவார்கள். எனவே ஒவ்வொரு செங்கல்லாக கட்டுகின்ற அமைப்பு தான் இயற்கையிலே இருக்கிறது. ஒவ்வொரு செங்கல்லாக, ஒவ்வொரு கல்லாக, படிக்கலாக நாம் உயர்ந்து செல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டவரை சொல்லுகிறார். சிறிதளவாக தொடங்க வேண்டும். சிறிய தொடக்கமாக இருக்கட்டும், கடுகளவாக இருக்கட்டும், கடுகு போன்று இருக்கட்டும், புளிப்பு மாவாக இருக்கட்டும் என்று மத்தேயுவிலே சொல்லுகின்றார். எனவே புளிப்பு மாவு என்பது அளவிலே குறைவாகத்தான் இருக்கிறது. கடுகு என்பது பார்ப்பதற்கு ஏளனம் செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது வளர்கின்ற பொழுது பெரிதாக வருகிறது, உணவுக்கு சுவை ஊட்டுகிறது, நோய்களை தீர்க்கின்றது. புளிப்பு மாவு உணவுக்கு சுவை ஊட்டுகிறது, புளிப்பு மாவு புளிப்பாக்குகிறது, நல்ல உணவை உருவாக்குகிறது என்றெல்லாம் நாம் சிந்திக்க முடிகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான மரியா விஷன் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, ஆரோக்கிய பெற்றோர்களே, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரிடத்திலே வருவோம். நாம் வெறும் 0வாக இருந்தால் ஆண்டவர் 1ஆக இருப்பார். நம்மை 10ஆக, 100ஆக, 1000ஆக, லட்சமாக மாற்றுவார். இதுதான் நம்பிக்கையினுடைய பயங்கரமான ஒரு புதுமையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு ஆற்றலை தர வேண்டுமாய் மன்றாடுவோம். எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
சிறிது அளவே நிறைவாழ்வுக்கு வழி என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு செய்தியை இன்று கொடுத்திருக்கிறார். சீடருடைய நம்பிக்கையை பெரிதாக்குகிறார், அவருடைய பசியை ஆற்றுகிறார், நிறைவை கொண்டு வந்திருக்கிறார், வெற்றியை கொண்டு வந்திருக்கிறார். இறையாட்சிக்காக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சிறிய காரியங்களையும் பெரிதாக மாற்றுகின்ற வல்லமை இடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். எனவே நாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற சிறிய சிறிய திறமைகளை எல்லாம் பெரிய காரியத்திற்காக செலவிடவும், அதனுடைய அடிப்படையில் பெரிய காரியங்களை நாங்கள் சாதிக்க வேண்டிய ஆற்றலையும் அருளையும் தந்து வழிநடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.